Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆடி வெள்ளி ஸ்பெஷலா ரெண்டாவது வெள்ளிக்கு நம்ம அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம், அதுவும் ரொம்ப சிம்பிளா என்ன அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம செய்ய போறது கம்பு மாவு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம கம்பு மாவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கலை. பிரசாதம் நம்ம செய்யும்போது உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அதனால நம்ம வந்து உப்பு சேர்க்காமல் வெறும் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா கம்பு வந்து வாங்கி அதை ஊற போட்டு நல்லா அதை மாவு திரிச்சு தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இடித்து உரலில் வந்து இடிப்பாங்க. நம்மளாம் இப்போ வந்து கடையிலே வந்து மாவு கிடைக்கிறத ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஷேப் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. அதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கம்பு மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளானது தான், அம்மனுக்கான ரொம்ப பிடிச்சது இந்த பிரசாதங்கள்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வேகிற கேப்பில் நம்ம வந்து ராகி கூழ் வந்து காய்ச்சிடலாம். கேப்ப கூழ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு உங்களுக்கு கூழ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டில் கரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது கட்டிப்படும் அப்படிங்கிறது பயம் இல்லாமல் நம்ம சேர்த்துடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கூழ் காய்ச்சும் போது களி செய்யும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி முதல்ல கரைச்சி வச்சுருவேன். இப்போ நம்ம கூழுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சூடு பண்ணலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கூழுக்கு வந்து எப்போவுமே தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா ஒரு ஸ்டேஜில் கட்டி இல்லாமல் நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கிளறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் நமக்கு. பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வருது. நல்லா வந்து கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அந்த கேப்பில் நம்ம வந்து மஞ்சப்பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மஞ்சப்பால் தண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணாத தண்ணியாக ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கலக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட மஞ்சள் பால் வந்து ரெடி ஆயிரும். இப்போது நமக்கு அந்த கேப்பில் நமக்கு கூழும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இதுலேயும் வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்க்கலை. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சப்பறம் நம்ம சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு உப்பு வேணுமோ இல்லை சுகர் வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 2வது வெள்ளிக்கு அம்மனுக்கு பிடிச்ச 3 நெய்வேத்தியங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.